சரி சரி பொட்டி பொடிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பிச்சுட்டு நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம். இவனுங்க மறுபடியும் முதல்ல இருந்து பொட்டு பூவெல்லாம் வச்சு விட்டு அலங்காரப்படுத்த ஆரம்பிச்சுட்டானுங்கன்னு சீரியஸ் டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. போண்டாக்கு முட்டை கடிக்கும். பொங்கல் ட்ரெஸ்ல தம்பியும் பாப்பாவும் ஜம்முன்னு இருந்தானுங்க. ஒரு ரெட் ஹார்ட் அனுப்புங்க பாப்பா. எல்லாரும் நேத்து பொங்கலை சிறப்பா சிறப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்க குடும்பத்தின் சார்பாக உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வீடெல்லாம் போக மாட்டலாம், கண்ணெல்லாம் கண்ணீர், மூக்கெல்லாம் சளி. விறகு வச்சு உனக்கு பொங்கல் வைக்க தெரியாதுடா மொட்டைன்னு சொன்னா கேக்குறியா? இப்ப பாரு நான் எப்படி பொங்கல் ஆக்குறேன்னு மதுபாலனே களத்துல இறங்கிட்டாப்ல. நாங்க இங்க ஒரு பக்கம் ரத்தமும் கண்ணீரையும் வடிச்சு எங்க முழு ஆவியையும் போட்டு பொங்கலை பொங்க வைக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தா. அடடா என்ன ஐட்டங்களோ கேரட் பால் கிழங்குன்னு விதவிதமா வச்சிருக்கானுங்களே. எதை தூக்குறது எதை விடுறதுனே தெரியல. நைஸா யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வெள்ளத்தை தூக்கிட்டு ஓடி வந்துருச்சா. குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்த மதுபாலன் தம்பி கொஞ்சம் திரும்பி என்ன பாருப்பான்னு தும்சுக்கிட்டா தூக்கிட்டு போய் டுபில் நாலு அடிய போட்டு உட்கார வச்சு கண்களில் நீர் சொர்க்க கஷ்டப்பட்டு எனது கணவர் பல மணி நேரம் கழித்து பொங்கலை பொங்க வச்சுட்டார். Thank you so much buddy. பொங்கல் பொங்கவும் எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம். இன்னும் விதவிதமா டிசைனா ஷிண்டு பூச்சர் பண்ண சேட்டைகளையும் எங்களோட பொங்கல் திருநாள ஒரு லாங் வீடியோ பார்க்கணும்னா லாங் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ சுட வந்துகிட்டே இருக்கு.